பேட்டிங் பேரடைஸ்க்கெல்லாம் ஆரிஜினல் சொல்லும்போது நம்ம வந்து பெரோஷா கோட்லாவை சொல்லணும். ரிஷப் பண்ட்டுக்கு இந்த ட்ராக் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருந்தார். இந்த பிட்ச் வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த அளவுக்கு வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து முறியடிச்சிருக்காங்க. டெல்லிக்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து எந்த பேட்டிங் பேரடைஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை போன மேட்ச் கூட அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ மேபி ஆகலாம். கேப்டனாக இருக்கும்போது அவர் கேம் நல்லா ரீட் பண்ணுறதுனால வந்து அவருக்கு எப்போ போலிங் போடணும் அது வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும். எந்த போலர்ஸை வந்து பெட்டராக வந்து பயன்படுத்திக்கலாம், நல்ல ஒரு காம்போட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போலிங் போட்டுருக்கான்னு சொல்லிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குமார் குஷாகரா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டிசி ரெண்டு பேருமே போட்டி போட்டு 7.25 கோடிக்கு எடுத்திருப்பாங்க டெல்லிக்கு. இன்ன வரைக்கும் அவரை வந்து ஆட வைக்கல. இன்னைக்கு எதனா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் வந்து நெக் டு நெக் காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு பிளேயரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வந்து எல்லா டீமுக்கும் ஒரு சேலஞ்சான விஷயம் சொல்லிக்கலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேட்டிங் எடுத்து பெரிய அளவுக்கு மறுபடியும் ஸ்கோர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசிக்கு ஒரு சேலஞ்ச். ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஐபிஎல் ஸ்பெஷல் ப்ரீமேட்ச் கிரிக்கெட் ஷோவில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியத்தில் நடக்க போகிற டிசி அண்ட் எஸ்ஆர்ஹெச் டீமுகளுக்கு இடையிலான 35வது லீக் மேட்சை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷனில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்டான விஜய் அவர்கள். வணக்கம் விஜய் சார். வணக்கம் விஜய் சார். இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் வைசாக்கை வந்து ஒரு ஹோம் கிரவுண்டாக வச்சு ஆடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி முதல் முறையாக அவங்களுடைய ஒரிஜினல் ஹோம் கிரவுண்டான ஃபெரோஷா கோட்லாவுக்கு வந்திருக்காங்க. ஃபெரோஷா கோட்லா வந்து ஒரு பக்காவான பேட்டிங் பேரடைஸ். அதாவது வந்து இன்றைக்கி ஐபிஎல் இருக்கக்கூடிய நிறைய கிரவுண்டு வந்து பேட்டிங் பேரடைஸாக இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் அந்த பேட்டிங் பேரடைஸ்க்கெல்லாம் ஆரிஜினல் சொல்லும்போது நம்ம வந்து ஃபெரோஷா கோட்லாவை சொல்லணும். ஃபெரோஷா கோட்லாவை வந்து இப்போ ரிஷப் பண்ட் வந்து இன்றைக்கி இந்தியன் டீமில் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு போட்டி போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து விக்கெட் கீப்பராக வந்து இன்றைக்கி T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து அவர் கம்பேக் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ட்டுக்கு இந்த ட்ராக் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி ரிஷப் பண்ட் வந்து எல்லா பிச்சிலும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. பர்டிகுலராக வந்து ஃபெரோஷா கோட்லாக்கு வந்த பிறகு தான் வந்து அவர் நல்லா ஆடுவார் அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து அதோட அந்த ஃபார்ம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். இந்த பிச்சு வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது இதில் வந்து அவர் செஞ்சுரி அடிப்பார் சொல்ல மாட்டேன். எந்த பிச்சு போனாலும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பால் பேட்டுக்கு வரும். கண்டிப்பாக அவர் வந்து டாப் ஆர்டர் போனார்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அடிக்கலாம், இல்லை 80+ அந்த மாதிரி கூட அடிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் லோவர் ஆர்டரில் வந்தால் லாங் ரேஞ்ச் சான்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த அளவுக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து முறியடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னோடய கொஸ்டின் என்னன்னாக்கா, மங்கோலியாவுக்கு அகேன்ஸ்டாக நேபாள் அடித்த அந்த 300+-ஐ டெல்லிக்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த பேட்டிங் பேரடைஸில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை போன மேட்ச் கூட அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ மேபி ஆகலாம், கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட போலிங் சில வீக்னஸ்லாம் இருக்குது. அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் வந்து பண்ணலாம். பர்டிகுலராக அந்த இஷாந்த் சர்மாவோட போலிங், கலீல் அஹமத் சில பால்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஆஃப் த லென்த் போடுவார். இஷாந்த் சர்மா கூட நிறைய ஷார்ட் ஆஃப் த லென்த் போட்டுருந்தார். ஸோ அந்த மாதிரி போலிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஏதாவது வந்து இங்கே எஸ்ஆர்ஹெச் அட்டாக் பண்ணணும் பார்த்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து தயங்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு கேப்டன் வந்து பேட் கமின்ஸ். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆருக்கு வந்து ஆடும்போது ரன்ஸ் நிறைய கன்சிட் பண்ணார். விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். இந்த சீசனில் ஒரு கேப்டனாக வந்தது இல்லாமல் ஒரு நல்ல வந்து ஒரு பிளேயராக வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேவையான நேரத்தில் வந்து விக்கெட் எடுத்து டீமுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவை தேடி கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸோடைய இந்த டைமென்ஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னால் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ ஷோவில் வந்து சொல்லியிருப்பேன், பேட் கமின்ஸ் வந்து முக்கியமான பிளேயர் அப்படின்ட்டு. ஐபிஎல்லில் வந்து நீங்கள் சொல்லலாம் கேகேஆர் ஆடும்போது வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பேக்ட் காட்டல அப்படின்ட்டு. பட் ஈவன் இன்னைக்கு வந்து மிச்சல் ஸ்டார் கேகேஆருக்கு வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டலன்னா கூட இதுக்கு முன்னால் வந்து ஆர்சிபிக்கு ஆடும்போது நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். இனிமேட்டு வந்து நெக்ஸ்ட் சீசன் வேறு ஏதாவது டீமுக்கு ஆடும்போது கூட கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கே நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பேட் கமின்ஸ் கூட வந்து ஒரு திறமையான பிளேயர் தான். அன்றைக்கி வந்து அவர் கேப்டன் கீழே ஆடியிருந்தார். தன் கேப்டனாக இல்லாமல் வேற ஒரு கேப்டன் கீழே தான் ஆடியிருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ பாலில் வந்து போலிங் போட்டிருந்தார் அப்போ கேகேஆருக்கு ஆடும்போது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3rd சேஞ்ச் போல்ராவோ 4th சேஞ்ச் போல்ராவோ ஈவன் 5th சேஞ்ச் போல்ராவோ கூட வந்து போட்டுருக்காரு. டெத் போலிங்கில் நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்காரு சொல்லிக்கலாம். அதே போல் கேப்டனாக இருக்கும்போது அவர் கேம் நல்லா ரீட் பண்ணுறதுனால வந்து அவருக்கு எப்போ போலிங் போடணும் அது வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த போலர்ஸை வந்து பெட்டராக வந்து பயன்படுத்திக்கலாம், அவர் இல்லாமல் மிச்ச போலர்ஸ் இருப்பாங்க. நட்ராஜன், ஜெயதேவ் உன்னட்கட், புவனேஸ்வர் குமார்,
இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், இது வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணிட்டாரு. ரீட் பண்ண பிறகு வந்து நல்ல ஒரு காம்போட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போலிங் போட்டுருக்கான்னு சொல்லிக்கலாம். ஈவன் சேம் திங் வித் பேட்டிங் கூட எந்த ஆர்டரில் யார் அமுச்சு விட்டா, இப்போ அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து அவர் பற்றி நம்ம பெருசாக வந்து நினச்சி பார்க்கல. இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அந்த அனலைஸ் பண்ணி கரெக்டாக அமுச்சு விட்டு ஒரு காம்போவை கொண்டு வந்தார் சொல்லிக்கலாம். அதே போல் வந்து ட்ரேவிஸ் ஹெட் வந்து சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னால் வந்து மேட்ச் ஆடிருந்தாங்க. ஆடும்போது வந்து நமக்கு அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து அவர் பதிலாக வந்து வேறு எதாவது போட்டால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஸ்டில் அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிட்டு, ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயராக இருக்கனால அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுறனால அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஹெல்ப் ஆயிருக்குன்னு சொல்லிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குமார் குஷாகரா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டிசி 2 பேருமே போட்டி போட்டு 7.25 கோடிக்கு எடுத்திருப்பாங்க டெல்லிக்கு. இன்ன வரைக்கும் அவரை வந்து ஆட வைக்கல. இன்னைக்கு எதனா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அபிஷேக் போகிற உட்கார வச்சு குமார் குஷாகரா எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிஎஸ்கே பற்றி பேசும்போது சரி, இல்லைனா வந்து ஜிடி டீம், எல்எஸ்ஜி டீம், பஞ்சாப் டீம், இந்த மாதிரி டீம் பற்றி பேசும்போது கூட எல்லாருக்கும் வந்து நெக் டு நெக் காம்படிஷன் தான் போயின்னு இருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு பிளேயரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா வந்து ஒரு எல்லா டீமுக்கும் ஒரு சேலஞ்சான விஷயம்னு சொல்லிக்கலாம். குமார் குஷாகரா வந்து டிசி டீம் இப்போ எடுக்கணுன்னா கூட ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அபிஷேக் பொரல் ஏற்கனவே இந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு தெரியும், எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், இந்த மாதிரி வரப்போகுதுங்க, இந்த மாதிரி வந்து நடக்கும், மேட்ச் ப்ரெஷர்லாம் தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஸோ ஒருவேளை ஏதாவது வந்து கேம்பிளிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அபிஷேக் பொரல் பதிலாக வந்து குமார் குஷாகரா கொண்டு வந்து போட்டால் பெட்டராக இருக்கும். ரிக்கி பூயி கூட நல்லா தான் ஆடின்னு இருக்கார். அதாவது ஆடின பிளேயர் தான், டொமஸ்டிக்கில் ரஞ்சி ட்ரோஃபிலாம் நல்லா ஆடிந்தார். பட் அவர் வந்து இந்த ஒரு மேட்சோ 2 மேட்சோ வாய்ப்பு கொடுத்த வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல, அவரையும் வந்து உட்கார வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அப்பயே வந்து குமார் குஷாகரா கொண்டு வந்தா தெரிஞ்சிருக்கலாம் அவர் எப்படி ஆடின்னு இருக்காருன்ட்டு. பட் பண்ணல. அபிஷேக் போரில் வச்சு வந்து ஓட்டின்னு இருக்காங்க. அவர் வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஓரளவுக்கு சப்போர்ட் தான் கொடுத்தாருன்னு சொல்லிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு அவங்க இருந்ததுக்கும் இப்போ லாஸ்ட்டு 2 மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கும் அவங்களுடைய பவுலிங் யூனிட்டோட சப்போர்ட் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பாக்டாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஹோம் கண்டிஷனில் ஆட போகிறாங்க. டிசியோடைய பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும் சார்? ஸோ பிருத்வி ஷா தொடர்ந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஸ்டார்ட் கொடுக்குறனால வந்து பிருத்வி ஷா எடுப்பேன். ஒரு ஹாஃப் செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு இந்த சீசனில். டேவிட் வார்னர் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது முதல்ல நினச்சது தான். ஆனால் வந்து இன்னைக்கு ஃபெரோஸ் ஷா கோட்டில் ஆடுறனால வந்து கண்டிப்பாக நான் டேவிட் வார்னர் எடுக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா டேவிட் வார்னர் வந்து ஃபெரோஸ் ஷா கோட்டில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அது இல்லாமல் அவர் ஹோம் கிரவுண்டாகவே அவர் வந்து ட்ரீட் பண்ணிக்கிறார். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடும்போது அந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் எப்படி ஹோம் கிரவுண்டாக அவர் ட்ரீட் பண்ணிக்கிட்டாரோ, இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது ஃபெரோஸ் ஷா கோட்டில் வந்து அவரோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஆடுற மேட்ச்சில் வந்து டேவிட் வார்னர் பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த ஹோம் கிரவுண்ட் அவர் சொல்கிற ஒரு ஹோம் கிரவுண்டில். அடுத்தது பார்க்கும்போது ஜேசன் ஃப்ரேசர் மெக்ருக், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆடிந்தார். போன மேட்ச்சில் கூட வந்து உலக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார். அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து குமார் குஷாகரா எடுக்கலாமான்னு சொல்லும்போது வந்து குமார் குஷாகரா எடுத்தால் அப்போ வந்து அபிஷேக் பொரல் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ரிக்கி பூயெலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து ஐதர் குமார் குஷாகரா இல்லைனா வந்து அபிஷேக் பொரலாக தான் இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அபிஷேக் பொரலை வச்சே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் டீம் என்வாயன்மெண்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. வின்னிங் காம்போசிஷன் டீம்லேருந்து தான் வந்துட்டு இருக்கார் அபிஷேக் பொரல். தனியாக வந்து புதுசாக எடுக்கலை. ஏற்கனவே அந்த வின்னிங் காம்போசிஷன் லக்னோ கூட ஜெயிச்சிருக்காங்க, அந்த டீமில் கூட இருந்தவர் தான். ஸோ அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட் கேப்டன் இருப்பார். அப்புறம் வந்து சுமித் குமார் ஆல்ரவுண்டர். பெரிய அளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் இல்லை இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் டிசிக்கு. பட் வந்து சுமித் குமார் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து ஒரு ப்ரூவன் பிளேயர்னால வந்து கண்டிப்பாக வந்து அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறையவே எதிர்பார்த்துருந்தோம். பட் வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கல. மேபி வந்து டாப் ஆர்டர் அமைச்சு விட்டா வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் பயன்படுத்திக்கலாம். பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. குல்தீப் யாதவ் அவரோட ஸ்பின் பார்ட்னர் இருக்கும்போது அடுத்தது இஷாந்த் சர்மா வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா அது வந்து ஃபெரோஸ் ஷா கோட்டில் வந்து அவரோட ஹோம் கிரவுண்ட், நேச்சுரலான ஹோம் கிரவுண்ட். அவர் டெல்லியிலேருந்து வரனால வந்து நேச்சுரலான ஹோம் கிரவுண்ட். இவருக்கு வந்து அந்த கண்டிஷனில் எப்படி போலிங் போகணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் வந்து போன மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முகேஷ் குமார், இவர் வந்து முக்கியமான பவுலர் டிசிக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து முகேஷ் குமார் தான். டெத் போலிங்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூட சொல்லிக்கலாம். கலீல் அஹ்மத் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவர் தான் வந்து ஒரு போலிங் ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்
எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மாதிரிலாம் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ரஜினிகாந்த் கூட வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து நல்ல பிளேயராக எடுத்துக்கிடுங்க, காவியா கலாநிதி மாறனோட பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி டீம் வந்து இன்றைக்கி பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பிளேயிங் லெவன் வந்து எந்த மாதிரி சார் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ஆன் பேப்பர் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நல்ல டீம் தான். அதே போல் நல்லா ஆடின்னு இருக்காங்க. அங்கே இங்கே தோற்று போனால் கூட வந்து ஓரளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த ஓப்பனிங் காம்போவோட போங்க கண்டிப்பாக. இந்த வின்னிங் காம்போசிஷன் அப்படியே தான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏட்ரன் மார்க்ரம், என்ட்ரிக் கிளாசன். ஸோ டாப் 4 வந்துச்சு. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அஹமத். இவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் பிளேயர்ஸாக இருந்தாலும் டார்க் ஹார்சஸாக இருந்தாலும் 2 பேரும் வந்து தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் ஷாபாஸ் அஹமத் வந்து விக்கெட் கூட எடுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு. நம்பர் 7 பேட் கமின்ஸ், கேப்டன் ப்ளஸ் முக்கியமான ஒரு bowler சொல்லிக்கலாம். நம்பர் 8 புவனேஸ்வர் குமார். இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். நம்பர் 9 தங்கராஜ் நட்ராஜன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவருக்கு காம்போசிஷன் ஜெயதேவ் உனட்கட் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மேட்ச் நல்ல போலிங் போட்டனால. மயாங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனாக வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் அவங்களோட காம்போசிஷன். வின்னிங் காம்போசிஷன் வச்சு தான் வந்து அதிகபட்சத்தில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த ஜெயதேவ் உனட்கடை வந்து நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து போன மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொண்டு வந்து இந்த டீம் வச்சு அவர் நல்லா பர்ஃபார்ம். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவு அவங்களுடைய பிளேயிங் லெவனில் சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? எஸ்ஆர்ஹெச் வந்து பார்க்க இப்பயும் வந்து டெல்லியில் போனால் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேட்டிங் எடுத்து பெரிய அளவுக்கு மறுபடியும் ஸ்கோர் பண்ணாங்கன்னா 200+ கண்டிப்பாக வந்து டிசிக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஆன் பேப்பரில் இன்றைக்கும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டிசிக்கு ஒரு ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டிசிக்கு. பட் போலிங் வந்து எக்ஸிக்யூஷன் இருந்துச்சுன்னா கிளிக் ஆகும். முகேஷ் குமார் நல்லா போட்டுருக்காரு. கலீல் அஹமத் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் நல்லா போட்டு, இஷாந்த் சர்மா வந்து அவரோட எக்ஸிக்யூஷனில் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஸ்பின் காம்போ கூட இருக்குது. இங்கே ஸ்பின் காம்போ இல்லை எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. மயாங்க் மார்க்கண்டே வந்து புது போலர். மேபி வந்து அவர் அட்டாக் பண்ணது அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட டீம் காம்போசிஷன்ஸ். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களை கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.